கர்ணாலம்.com நேயர்களுக்கு வணக்கம். நான் மரியா அவங்க கூட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு வீடியோல உங்ககிட்ட எதை பத்தி பேச போறேன் அப்படின்னா ரொம்ப முக்கியமான டாபிக் அண்ட் இப்போ கரண்ட்ல ட்ரெண்டிங்க்கு தேவையான டாபிக்கும் கூட. நமக்கு முன்னாடி அப்படிலாம் பார்த்தோம்னா நிறைய பேருக்கு சீக்கிரத்திலேயே மேரேஜ் ஆகிடும். ரொம்ப சீக்கிரத்திலே 20ஸ்லயே கல்யாணம் பண்ணிடுவாங்க. 20, 21, 22, 23 ஆண்களுக்குமே அந்த ஏஜ்ல கல்யாணம் பண்ணதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். பட் இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல லேட் மேரேஜ் அப்படின்றது ரொம்ப காமனான விஷயமா வந்துட்டு இருக்கு. அதை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நீங்க நம்ம வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். சரி, இன்னைக்குள்ள டாபிக் உள்ள போயிடலாம். இப்போ இருக்கிறதுல நிறைய பேருக்கு முன்னெல்லாம் நம்மளுக்கு அந்த 18 இயர்ஸ் 19 இயர்ஸ் ஆயிட்டா ஒரு காலேஜ் முடிச்சுட்டா எப்ப கல்யாணம்னு கேட்கறது ரொம்ப நார்மலாவே இருக்கும். ஆனா இப்பவும் அதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் 30+ கல்யாணம் பண்றதும் 30+க்கு மேலேயும் சிங்கிளா இருக்கிறதும் இப்ப ரொம்பவே காமனா நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. அது மட்டும் இல்ல, நம்மள நோக்கி அந்த கொஸ்டின் வச்சுக்கிட்டே இருக்காங்கல்ல, இப்ப கல்யாணம், ஏன் இன்னும் கல்யாணம் ஆகல, என்ன பிரச்சனை, பொண்ணு கிடைக்கலையா, மாப்பிள்ளை கிடைக்கலையா, இந்த மாதிரியான கேள்விகளை நம்மளை நோக்கி வச்சுக்கிட்டே இருக்காங்க. இது எல்லாமே இருந்தாலும் 30+ல இல்ல லேட் மேரேஜ் அப்படின்றதுல நமக்கு என்னென்ன மாதிரியான குறைகள் இருக்கு, என்ன மாதிரியான நிறைகள் இருக்கு அப்படின்றதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். எந்த விஷயமா இருந்தாலும் அதுல குறைகளும் இருக்கும், நிறைகளும் இருக்கும். ஏர்லி மேரேஜஸ், அதாவது 20ஸ்ல மேரேஜ் பண்ணாலும் குறைகள் இருக்கும், நிறைகள் இருக்கும். அதே மாதிரிதான் இந்த லேட் மேரேஜ்லயும் குறைகளும் இருக்கு, நிறைகளும் இருக்கு. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இதுல இருக்கிற நிறைகள் என்னென்ன, நல்ல விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத இந்த செக்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த செக்மெண்ட்ல, அதாவது நிறைகள் என்னென்ன இருக்கு, பிளஸ் எல்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்றதுல ஃபர்ஸ்ட் இருக்கிற விஷயம் மெச்சூரிட்டி. அது பிசிக்கல் மெச்சூரிட்டி அப்படின்றது ஒண்ணு. மெச்சூரிட்டியா இருக்கிற விஷயம் அப்படின்னா அது இமோஷனல் மெச்சூரிட்டி தான். மேரேஜ் அப்படின்னு வரும்போது இமோஷனல் மெச்சூரிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும். ஸோ இந்த மாதிரி லேட்டா மேரேஜ் பண்ணும்போது 25 and above, 28, 29, ஈவன் 30+ அந்த மாதிரி எல்லாம் மேரேஜ் பண்ணும்போது அவங்களுக்கான லைஃபோட எக்ஸ்பீரியன்சஸ் நிறையவே இருக்கும். லைஃப் நிறையவே தனிமையில இருந்து பார்த்துருப்பாங்க, சொசைட்டியை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, ப்ராப்ளம் சால்விங்ல அவங்களுக்கான சொல்யூஷன்ஸ் அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு இமோஷனல் மெச்சூரிட்டி அப்படின்றது இருக்கும். ரிலேஷன்ஷிப்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும், பார்ட்னரை எப்படி ஹேண்டில் பண்ணணும், கான்ஃப்ளிக்ட்ஸ் வரும்போது எப்படி ஹேண்டில் பண்ணணும், இந்த மாதிரியான மெச்சூரிட்டி அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் பிளஸ். ரெண்டாவது இருக்கிற பெனிஃபிட் என்ன அப்படின்னா ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்சி. ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்சின்னு வரும்போது அவங்களுக்கு ஃபினான்ஷியலா ஸ்டேபிளா இருப்பாங்க, ஒர்க்கிங்கா இருப்பாங்க. மேக்சிமம் லேட் மேரேஜஸ் எல்லாமே நான் கெரியர் பில்ட் பண்ணணும், நான் செட்டில் ஆகணும் அப்படின்றதுனாலதான் கல்யாணத்தை தள்ளி போடுறாங்க. அப்படின்னும் போது அவங்களுக்கான ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருக்கும். ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். எப்படியெல்லாம் ஃபினான்ஷியல் பிளானிங்ஸ் பண்ணணும், கெரியர் எப்படி ஸ்டடி பண்ணிக்கணும், பார்ட்னரை எப்படி நம்ம நல்லா பார்த்துக்கணும், ஃபினான்ஷியலா அவங்களை எப்படி செக்யூர் பண்ணணும், ஒரு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி அவங்களுக்கு கொடுக்க முடியும் லேட் மேரேஜஸ் அப்படின்னு வரும்போது. தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா பெட்டரான பார்ட்னரை சூஸ் பண்றதுக்குண்டான சாய்ஸஸ் கிடைக்கும். ஏன்னா நாமளும் ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருப்போம், நல்ல ஒரு ஏர்னிங் ஸ்டேஜ்ல இருப்போம், கெரியரை நம்ம ஸ்டடி பண்ணி வச்சிருப்போம். ஸோ அதுக்குண்டான கரெக்டான ஒரு பார்ட்னரை சூஸ் பண்றதுக்கு இப்போ நம்மளுக்கு எமோஷனல் மெச்சூரிட்டியும் வந்தாச்சு, ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியும் வந்தாச்சு. அப்போ நமக்கான பார்ட்னர் யாரு, ரைட் பார்ட்னர் யார் அப்படின்றத நாம அழகா சூஸ் பண்றதுக்கு உண்டான அந்த டைமும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். கரெக்டான பார்ட்னரையும் நம்ம சூஸ் பண்ண முடியும். இதனால இன்னொரு பிளஸ் என்ன நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா டிவோர்ஸ் ரேட் அப்படின்றது, டிவோர்ஸ்க்கான ரீசன்ஸ் அப்படின்றது இங்க கம்மியாகும். மொத்தமா இருக்காதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா டிவோர்ஸ்க்கான ரீசன்ஸ் ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கிறதுனால அதை நம்ம சுத்தமாவே இருக்காதுன்னு, லேட் மேரேஜ்ல அது இருக்காதுன்னு நம்ம கொண்டு வர முடியாது. பட் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மியா இருக்கும். ஏன்னா
2 பேருமே ஒரு மெச்சூரான ஒரு ஸ்டேஜில் இருப்போம், கொஞ்சம் 30+ல இருப்போம். அப்போ வந்து நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு தெரியும், லைஃபோட ரியாலிட்டிஸ் தெரியும், கான்ஃப்ளிக்ஸ் வந்தால் அதை சால்வ் பண்ண தெரியும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து டிவோர்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கும் பெரிய பெரிய பிரச்சனைகளை கொண்டு போய் விடுறதுக்கும் ரீசனாக இருக்குது. அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி லேட் மேரேஜஸ் 30+ அந்த மாதிரி லேட் மேரேஜஸ் நம்ம பண்ணும்போது பார்ட்னரையும் நம்ம கரெக்டாக சூஸ் பண்ண முடியும். நமக்கு சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளை புரிஞ்சுக்கிட்டவங்களா ஒரு நல்ல லைஃப் பார்ட்னராக நம்ம சூஸ் பண்ணவும் முடியும். டிவோர்ஸ் ரேட்ஸும் இதில் கம்மியாக வாய்ப்புகள் இருக்கு. 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னா பர்சனல் growth அண்ட் ஹெல்த் பெனிஃபிட்ஸ். இது எப்படி அப்படி பர்சனல் growth ஓகே, அவங்க பர்சனலாக அவங்கள நல்லா க்ரூம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா 30+ அப்படின்னும் போது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை ரொம்ப ஏர்லியாக எடுத்துக்காம அதை தள்ளி போட்டு வர்றதுனால இவங்களுக்கான டைம் ஸ்பேஸ் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும், நிறையவே இருக்கும். அவங்க க்ரூம் பண்ணிக்கிறதுக்கும் அவங்க செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணிக்கிறதுக்கும் அவங்களுக்கான டைம் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் நிறைய விஷயங்கள் வெளியில் போய் தெரிஞ்சுக்கிறதுக்கும் சோலோ ட்ரிப்ஸ் போவாங்க. அவங்க நினச்சதை அவங்களால பண்ண முடியும்ல, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாமல். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் அவங்க பார்த்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான நாலேஜ் அவங்களுக்கு இருக்கும், எல்லா விஷயங்களை பற்றியுமே மேக்சிமம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போது அவங்களையும் அவங்க ஹெல்த்தியாக வச்சுருப்பாங்க. எப்படி அவங்க பாதுகாப்பாக பார்த்துக்க முடியும், அவங்கள எப்படி அவங்க கேர் பண்ணி பார்த்துக்க முடியுன்ற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க கெரியர்லேயும் அவங்க ரொம்ப ஸ்டடியாக இருப்பாங்க. எந்த விஷயத்தையும் அவங்களால பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சிருக்கும். இதுதான் அந்த ப்ளஸ் பாயிண்ட். இப்போ அடுத்த செகண்ட் செக்மெண்ட்ல நாம என்ன பார்க்க போறோம்னா மைனஸை பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம பிளஸ்ல என்னென்ன இருக்கு, லேட் மேரேஜ் அப்படின்னு வரும்போது பிளஸ்ஸா என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத நல்ல விஷயங்கள்லாம் ஹாப்பியா பார்த்துட்டு வந்துட்டோம். அடுத்தது நம்ம பார்க்க போறது மைனஸ் தான். கண்டிப்பா இதுல சில விஷயங்களை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதை வந்து நம்ம சரி பண்ண முடியும்ன்றதும் சில பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ லேட் மேரேஜ்ல என்ன மைனஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம இந்த செக்மெண்ட்ல பார்க்க போறோம். அதுல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற விஷயம் என்னன்னா ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ். அதாவது ஏர்லியா, அதாவது 20ஸ்ல நீங்க கல்யாணம் பண்ணும்போது பிரெக்னன்சி அப்படின்றது உங்களுக்கு சீக்கிரமா கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஏன்னா நீங்க யங்கா இருக்கிறதுனால, ரொம்ப யங் ஏஜ்ல இருக்கிறதுனால. வயசு ஆக ஆக ஆஃப்டர் 30 ஸ்பெஷலி நீங்கள் வந்து ப்ரெக்னென்சியே உங்களுக்கு கண்டிப்பாக அது ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். ப்ரெக்னென்ட் ஆகிறதுல ப்ராப்ளம்ஸ் இருக்கும், ஹெல்த் இஷ்யூஸில் ப்ராப்ளம்ஸ் ஆகிறதுக்காக இருக்கும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிக்கும். இந்த டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ண வேண்டியது இருக்கும், ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் தான் வந்து இதில் இருக்கிற மெயினான மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு நான் சொல்வேன். அடுத்ததான மைனஸான பாயிண்ட் என்ன அப்படின்னா ஹெல்த் இஷ்யூஸ். கண்டிப்பாக ஆஃப்டர் 30s அவங்களுக்கு இப்போ இருக்கிற நம்மளுக்கு எல்லாருக்குமே ஃபுட் ஹேபிட்ஸ் வேறு, நம்ம அப்பா அம்மா காலத்தில் இருந்த ஃபுட் ஹேபிட்ஸ் வேறு, நாம் சின்னவங்களா இருக்கும்போது நம்ம சாப்பிட்டு வளர்ந்த ஃபுட் ஹேபிட்ஸ் வேறு, இப்போ இருக்கிற ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வேறு. வாட்டர்லேருந்து, ஃபுட்டுலேருந்து, நாம் இன்ஹேல் பண்ணுற காற்றுலேருந்து எல்லாமே பொல்யூட்டட், எல்லாத்துலேயுமே கலப்படம் இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்போது ஹெல்த் இஷ்யூஸ் கண்டிப்பாக வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். நம்ம கல்யாணம் ஆனாலும் ஆகலைனாலும் 30 அண்ட் அபவ் 35 அந்த மாதிரி எல்லாம் வரும்போது ஹெல்த் இஷ்யூஸ் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ 30+க்கு மேலே நம்ம கல்யாணம் பண்ணும்போது நமக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றது தான் அந்த பாயிண்ட். அடுத்தது சோஷியல் ப்ரெஷர் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இஷ்யூஸ். இது வந்து சோஷியல் ப்ரெஷர் அப்படின்றது ஒரு 24 வந்தாலே ஆரம்பிச்சிடுறாங்களே. எப்போ கல்யாணம், பொண்ணு பார்த்துட்டிங்களா, மாப்பிள்ளை பார்த்துட்டிங்களா, நான் என்ன பார்க்கவா, இவங்க இருக்காங்க சொல்லவான்னு ஆரம்பிச்சிடுறாங்களே. இது 28 அப்படின்னு கிராஸ் ஆகும்போது ஏன் கல்யாணம் ஆகல, என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா, இப்படி ஆரம்பிச்சிருவாங்க. பார்க்குறவங்க எல்லாருமே கேட்பாங்க. ஒரு நல்ல ஃபங்க்ஷனுக்கு கூட அட்டன் பண்ண முடியாது நிம்மதியாக. நம்ம பதில் சொல்லிடுவோம் அப்படின்றது அந்த மெச்சூரிட்டியில் இருக்கிற விஷயம். பட் பதில் சொன்னாலுமே அந்த கேள்விகள் நம்மளை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும். அந்த இடத்துல நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருப்போம். ஸோ இந்த சோஷியல் ப்ரெஷர்ன்றது நம்மளை கொஞ்சம் க்ரஷ் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் இஷ்யூஸ் ஏன் அப்படின்னா
33 இயர்ஸ்ன்னு சும்மா வச்சுக்கலாமா? 30+ அப்படின்னு வரும்போது, அத்தனை வருஷமும் தனியா இருந்திருப்போம். தனியா தூங்கி எந்திரிச்சு, தனியா நமக்கான விஷயங்கள பண்ணி, ரூம நீட்டா வச்சுக்கிறதோ, வச்சுக்காததோ, இல்ல நெனச்ச நேரம் வர்றதோ, நெனச்ச நேரம் போறதோ, நெனச்ச நேரம் டூர் ட்ரிப்பு போறதோ, இல்ல யாருக்குமே பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லன்ற இண்டிபெண்டன்ட்டா இருக்கிற விஷயங்களா இருக்கலாம். எல்லாமே நம்ம தனியா எல்லாமே செஞ்சிருப்போம். ஸோ 30+க்கு அப்புறம் ஒரு லைஃப் பார்ட்னர் வராங்க அப்படின்னும்போது, இந்த சிங்கிள் லைஃப்ல ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துருவோம்ல. இது ரொம்ப பீஸ்ஃபுல்லா, கம்ஃபர்டபுளா, ஜாலியா இருக்குல்ல அப்படின்னு இருந்துருவோம்ல. அப்போ அதுக்கு அந்த ஸ்டேஜ்ல நம்ம கூட இன்னொருத்தர் வராங்க. அந்த இடத்துல அவங்கள நமக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், அவங்கள அக்காமடேட் பண்ணிக்கணும். அவங்களோட பழக்கவழக்கங்கள் வேற மாரி இருக்கும். நம்ம வேற மாரி இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ரூம ரொம்ப நீட்டா வச்சுக்கிற டைப்பா இருப்போம். அவங்க ரொம்ப மெஸ்ஸியான டைப்பா இருப்பாங்க. இல்ல அவங்க ரொம்ப ரொம்ப பார்த்து பார்த்து பளிச்சுன்னு வச்சுக்கிறவங்களா இருப்பாங்க. நம்ம கண்றாவியா வச்சுக்கிற டைப்பா இருப்போம். ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மென்ட் இஷ்யூஸ் நமக்கு லேட் மேரேஜ்ல வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகம். என்னதான் இருந்தாலும் அந்த 20ஸ்ல நம்ம கல்யாணம் பண்ணும்போது, நமக்குண்டான ப்ளஸ் அதிகமா இருக்குமா? மைனஸ் அதிகமா இருக்குமான்னு நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் 30+ல நம்ம கல்யாணம் பண்ணும்போதும் ப்ளஸ் அதிகமா, மைனஸ் அதிகமான்லாம் நம்ம சொல்ல முடியாது. 2த்துலயுமே ப்ளஸ்ஸும் இருக்கு, மைனஸும் இருக்கு. மேரேஜ் அப்படின்றது என்ன பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா, ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு லெவல் வரைக்கும் ஒரு மெச்சூரிட்டி 2 பேருக்குமே இருக்கணும். ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், ஃபினான்ஷியலா அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல வந்து எல்லாமே எக்ஸ்பென்சிவ், எல்லாமே ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு, காம்படிட்டிவா இருக்கு. நெறைய விஷயங்கள், நெறைய ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்ஸைட்டி, இன்னும் புதுசு புதுசா என்னென்னலாமோ சொல்றாங்க. புது புது விஷயங்கள்லாம் ஹெல்த் வைஸும் அனுபவிச்சுட்டு வரோம். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் அதிகமாயிட்டு வரத நம்ம பார்க்குறோம். நெறைய டிவோர்ஸ் கேசஸ் அதிகமாயிட்டு வரத பார்க்குறோம். நெறைய ஃபேமிலிஸ் வந்து ஸ்ப்ளிட் ஆகுறத பார்க்குறோம். சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறத பார்க்குறோம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ இது எல்லாம் நம்ம ஹேண்டில் பண்றதுக்கு நம்ம லேட் மேரேஜ் பண்ணாலும் சரி, ஏர்லி மேரேஜ் பண்ணாலும் சரி, மெச்சூரிட்டியோட இருக்கணும். எனக்கான பார்ட்னர் இவங்க தான்னு சூஸ் பண்ற மெச்சூரிட்டில இருந்து ஃபினான்ஷியலா நான் இந்த இந்த எக்ஸ்டெண்ட் வரைக்கும் நான் இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும். ஃபினான்ஷியலா நான் இதுலலாம் ரொம்ப தெளிவா இருக்கணுன்றதுலயும் இருக்கு. அப்புறம் கெரியரை வந்து ஃபோக்கஸ்டா வச்சுக்கிறதுல இருக்கு. நமக்கான விஷயங்கள நாமளே பண்ணிக்கிறதுல முதல்ல இருக்கு. அது ஆணா இருந்தாலும், பெண்ணா இருந்தாலும். நம்ம பார்ட்னர் கூட அட்ஜஸ்ட் பண்ணி போணும். அதுக்காக எல்லாமே நான் சொல்ல மாட்டேன். ஆனா, அட்ஜஸ்ட்மெண்ட்டே பண்ண மாட்டேன். நான் ஏன் அவங்களுக்காக மாறணும்னா, கல்யாணமே பண்ணிக்காம இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எனக்கு எனக்கு என் பார்ட்னருக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்ட நான் பண்றதா இருக்கலாம். லைஃப ஸ்மூத்தா கொண்டு போறதுக்கு மேரேஜ் லைஃப் அப்படின்றது எப்பவுமே பார்ட்னர்ஷிப் அப்படின்னு தான் நான் எப்பவுமே சொல்வேன். ஸோ அந்த பார்ட்னர்ஷிப்பை அழகா இப்போ நீங்க ஒரு பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னா, உங்க கூட இன்னொரு பார்ட்னர் ஒருத்தரோ 2 பேரோ 10 பேரோ பார்ட்னர்ஸ் இருக்காங்க அப்படின்னும்போது, அந்த பார்ட்னர்ஸ் கிட்ட நீங்க எல்லா விஷயத்தையுமே டிஸ்கஸ் பண்ணுவீங்களா? அந்த பிஸ்னஸ்ல நீங்க பண்ற டெசிஷன்ஸ் மேக் பண்ணும்போது அவங்க கிட்ட கேட்பீங்க. ஃபினான்ஷியலா நீங்க என்ன விஷயங்கள் பண்றீங்களோ அதுக்கான விஷயங்களை அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவீங்க. எல்லாரோடையும் டிஸ்கஸ் பண்ணி எல்லாருக்கும் ஓகே ஆனதுக்கு அப்புறம் தானே நீங்க அதை ப்ரொசீட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி தாங்க லைஃபோட பார்ட்னர்ஷிப்பும். நீங்க எல்லாமே அவங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு பர்சனை நீங்க உங்க லைஃப்குள்ள கொண்டு வரும்போது, அந்த பர்சனுக்கு உண்டான இம்பார்ட்டன்ஸ், அந்த பர்சனுக்கு உண்டான ஸ்பேஸ், அந்த பர்சனுக்கு உண்டான ஈக்குவாலிட்டி, அந்த பர்சனுக்கு உண்டான தேவைகளை பூர்த்தி பண்றது, இது எல்லாம் உங்களால பண்ண முடியும். உங்களால எல்லா சுச்சுவேஷன்ஸையும் இமோஷனலா ஹேண்டில் பண்ணவும் முடியும். கான்ஃப்ளிக்ட்ஸ் வரும்போது அதை சால்வ் பண்ணவும் முடியும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு முடியும்னு உங்களுக்கு எப்போ தோணுதோ, அது நீங்க 20ஸ்ல இருக்கலாம், 30ஸ்ல இருக்கலாம். நீங்க தாராளமா அப்ப நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். அடுத்த வீடியோல உங்களை பார்க்குறேன். நன்றி.